முதலமைச்சரின் அதிரடி நடவடிக்கைக்கு வரவேற்பு பெருகி வருகிறது என்றே சொல்லலாம். இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஜவாஹிருல்லா அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். சார் வணக்கம். காலையிலேயே தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. இது இந்த அதிரடி நடவடிக்கைக்கு வரவேற்பும் பெருகி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையிலேயே ஒரு இன்ப அதிர்ச்சி தான். இன்ப அதிர்ச்சி மட்டுமல்ல, குடும்பங்களில் மிக பெரும் மகிழ்ச்சி பெருவெள்ளத்தை பெருக்கோடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பாக இதை பார்க்கின்றேன். ஏற்கனவே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைக்கு 1,31,00,000 மகளிர்களுக்கு அவர்களுடைய உரிமை தொகை அதிகரித்து என்று சொல்வதை விட முன்பணமாக 5,000 ரூபாய் வருகின்ற மாதங்களுக்கும் சேர்த்து இன்று வங்கியில அவர்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டிருப்பது மிக சரியான ஒரு நடவடிக்கை. இந்த மகளிர் உரிமை தொகை அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல தேர்தலை காரணம் காட்டி அதை நிறுத்தி வைப்பதற்கு சில சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டு நீதிமன்றத்தையும் அணுகக்கூடிய ஒரு சூழல்ல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை வழங்காத ஒன்றிய அரசு மகளிருக்கு குடும்பங்களுக்கு நிதி வழங்குவதையும் தடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்க நினைத்த போது அதையெல்லாம் முறியடித்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சிறப்பான நடவடிக்கையை எடுத்திருப்பதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக உண்மையிலேயே வரவேற்கிறேன். ஒன்றியம் அரசு நமக்கு நிதியும் வழங்குவதில்லை. அதே நேரத்தில் இப்படி நாம் மகளிருக்கு நிதி வழங்குவதை நிறுத்துவதற்கும் அவர்கள் திட்டம் போட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒன்றிய அரசு நிதி கொடுக்காவிட்டாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாடு பல்வேறு துறைகளில வளமார்ந்த ஒரு உயரத்தை எட்டி இருக்கின்றது. அந்த வகையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுடைய வாழ்க்கை, பெண்களுடைய வாழ்வு தரம், பெண்களுடைய மேம்பாடு, இதற்காக பல முன்னெடுப்புகளை இந்த ஆட்சியில செய்திருக்கிறார். அதனுடைய ஒரு நீட்சியாக இந்த 5,000 ரூபாய் முன்பணமாக வழங்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை நாம் அனைவர்களுக்கும் தருகின்றது. அதே போல அடுத்து திராவிட மாடல் 2.0 ஆட்சியில இந்த மகளிர் உரிமை தொகை 2,000 உயர்த்தி தரப்படும் என்ற வாக்குறுதி அளித்திருப்பதும் கூட வரவேற்கக்கூடிய ஒன்று. இது ஒரு சிறப்பான கனிவிரக்கமான பெண்கள் மீது கருணை உள்ள ஒரு அரசு இந்த அரசு. அதே போல நம்முடைய முதலமைச்சரும் அத்தகைய அரசுக்கு தலைமை தாங்குகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய மாதங்கள் கோடை மாதம், அதே போல பள்ளிக்கூடங்கள் பிள்ளைகளை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் எல்லாம் குடும்பங்கள் எந்த வகையான பொருளாதார நெருக்கடிகளுக்கும் இலக்காகிவிடக் கூடாது என்ற ஒரு நோக்கத்துல இந்த 5,000 ரூபாய் முன்பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதை கவனமாக மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த ஒரு அக்கறையோடு தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே மகளிர் வாழ்வில வளம் சேர்க்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய அடுத்த ஒரு சிறப்பான முன்னெடுப்பாக இதை மனிதநேய மக்கள் கட்சி பார்க்கிறது. இந்த அறிவிப்பை நாங்கள் மனமாற வரவேற்கிறோம். முதலமைச்சருடைய இந்த முன்னெடுப்புக்காக அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அறிவிப்பு திராவிட மாடல் அரசில் பெண்களின் வளர்ச்சியில் ஒரு நீட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.